ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இட்லி, தோசை, பழைய சாதம், சூடான சாதம் இதுக்கெல்லாம் தேங்காய் சேர்க்காம அரைச்சி விட்ட குழம்பு இது போல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஒரு முறை செய்யுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். வாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம். அதுக்கு இங்கே பச்சை காராமணி 1/2 கிலோ வாங்கி உரித்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் 3 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்துட்டு கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தாளிக்கும் போது 10 போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சேர்க்காதீங்க. இது போல் அரைச்சி விட்ட காரக்குழம்பு செய்யறதுக்கு வெந்தயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கடுகு சீரகம் வெந்தயம்லாம் இது போல் பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து அரைச்சி விட்ட காரக்குழம்பு செய்யும்போது வெங்காயம் சாப்பிட்டா வதங்கி வந்தால் போதும், கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. கூடவே 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் இது போல் சாப்பிட்டா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்து குழைய வதங்குற வரைக்கும் டைம் கொடுத்து வதக்கிக்கோங்க. 2லிருந்து 3 நிமிஷம் ஆகும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வதக்கும்போது நிதானமாக தக்காளி சாப்பிட்டா தொக்கு போல் வதங்கி வரும். இது போல் தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் உரித்து வச்ச பச்சை காராமணியை தண்ணி ஊற்றி நல்லா அலம்பிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடுங்க. கூடவே உரித்து வச்ச காராமணியை அலசிட்டு இது போல் சேர்த்துடுங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, காராமணி சேர்த்ததும் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 3/4 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். இதில் அவ்வளோ காரம் இருக்காது. காரம் உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது குழம்பு கலராக இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம எண்ணெயிலேயே 4-5 நிமிஷம் கலந்து கொடுங்க. இது போல் காரக்குழம்பு செய்கிறதுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுப்பு அனல் மீடியமாக வச்சு 5-6 நிமிஷம் இது போல் வதக்குங்க. இது போல் வதக்கும்போது கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, காராமணி எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது போல் வதக்கிக்கோங்க. இது போல் நல்லா வதங்கி வந்ததும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு செய்யும்போது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து கலந்து கொடுத்துட்டு தட்டு மூடி 15லிருந்து 20 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த டைமில் இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி எடுத்திருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுப்பு அனல் கம்மியாக வச்சு பெருங்காய கட்டி சேருங்க. நிதானமாக தான் பொரிஞ்சு வரும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை லைட்டாக இது போல் வறுபட்டு வந்ததும் 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து இது போல் அரைச்சி விட்ட குழம்பு செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1 கட்டி பூண்டு தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பு அனல் மீடியமாக இருக்கட்டும். வெங்காயம், பூண்டு இது போல் லைட்டாக கலர் மாதிரி வரணும். அது போல் வதக்கிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேருங்க. இது போல் அரைச்சி விட்ட காரக்குழம்புக்கு வெந்தயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. புளியை இது போல் சின்ன சின்ன பீஸாக எண்ணெயிலேயே பிச்சு போட்டு வதக்கிக்கோங்க. இது போல் வதக்கி அரைச்சி குழம்பு செய்யும்போது புளியோட பச்சை மணம் இருக்காது. இது போல் வதக்கி ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 போல் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்க்கணுன்னு கட்டாயம் இல்லை. நான் சேர்ப்பேன் காரக்குழம்புக்கு. உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது போல் வதக்கி ஆறட்டுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்காமல் லைட்டாக கோர்ஸாக அரைச்சிக்கலாம். 20 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, காராமணி எல்லாம் நல்லா வெந்திருக்கு.
இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது போல் கொதிக்க விட்டு இந்த குழம்பு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது வறுத்து அரைச்ச சின்ன வெங்காயம், வேர்க்கடலை கலவையை இதில் சேர்த்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சி சேர்க்காம லைட்டாக இது போல் கோர்ஸாக அரைச்சி சேர்த்துட்டு கலந்து கொடுத்து ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. எல்லா பொருளும் வதக்கி அரைச்சிருக்கோம். 2லிருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். கலந்து கொடுத்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டு பொடுசாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இறக்கிடுங்க. அவ்வளோதான். மணக்க மணக்க காராமணி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அரைச்சி விட்ட குழம்பு மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் சால்ட்டு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சால்ட்டு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது போல் அரைச்சி விட்ட குழம்பு செஞ்சிங்கன்னா இட்லி, தோசை, பழைய சாதம், சூடான சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பச்சை காராமணி கிடைச்சா இது போல் தேங்காய் சேர்க்காம அரைச்சி விட்ட குழம்பு செய்யுங்க. டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.